நம்ம ஊழியத்தில் அப்படி தான். கடன் இருக்கக்கூடாது, தரித்திரம் இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது, குடும்பத்தில் சண்டை சச்சரவக்கூடாது, ஆணாதிக்கம் இருக்கக்கூடாது, ஹஸ்பண்டுக்கு மனைவி பயப்படக்கூடாது, ஹஸ்பண்டுக்கு மனைவி கீழ்ப்படியணும், ஹஸ்பண்ட் மனைவி இடத்துல அன்பாக இருக்கணும், ஒரே மனைவியுடையவராக இருக்கணும், மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, கண்ட பொண்ணுங்களோட சேட்டிங் பண்ணக்கூடாது. ஆமாம், கணவனாருக்கு மனைவி உண்மையாக இருக்கணும், கண்டவங்களோட சேட்டிங் பண்ணக்கூடாது, தவறான எந்த பழக்க வழக்கமும் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு உண்மையாக, கர்த்தர் தந்த மனைவிக்கு உண்மையாக, கணவனுக்கு உண்மையாக, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து, பெற்றோர்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் அன்போடு நடத்துகிற குடும்பமாக நம்ம ஊழியம் இருக்கும். இதுதான் நம்ம எல்லார் மேலேயும் இருக்கிற அழைப்பு. அப்படி ஒரு சாட்சி உள்ள சபையாக நம்ம இருப்போம். இன்றைக்கி சிறு கூட்டமாக இருந்தாலும் தேவன் நம்ம இணைத்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு காலத்தில் சிறு கூட்டமாக இருந்த ஊழியங்கள் தான் இன்றைக்கி பெரிய கூட்டமாக வளர்ந்துருக்கிறது. ஆமென். அதில் எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சோங்கிற பிரச்சனை இல்லை. எவ்வளோ சர்ச்சு பெருசு, எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ பேங்கில் இருக்குது, எப்படிப்பட்ட கார் வச்சுருக்குறோம், அதெல்லாம் பெருசு இல்லை. தேவனுடைய நாமம் எவ்வளோ மகிமை அடைஞ்சது, சபை மக்கள் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆசீர்வாதம்னா வெறும் பணம் மட்டும் இல்லை, குணம், கேரக்டர் எவ்வளோ மாறி இருக்குது, எப்படி குடும்பமாக ஐக்கியமாக இருக்கிறாங்க, எப்படி கணவன் மனைவி உறவில் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, எப்படி பிள்ளைகள் பெற்றோர் உறவில் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்படி வளர்கிறது தான் சபை. ஆமாம், அவர் அந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு, இத்தனை கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறாரு, இப்படி இருந்தால் நான் இப்படி ஐட்டம் பார் இப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ஒரு நாள் காணாமல் போயிடும். வெறும் பணம் மட்டுமல்ல, பணம், ஆமாம், சரீர சுகம், குடும்ப சமாதானம் எல்லாம் இருக்கணும். எல்லாம் உண்டு, எல்லாமே அப்பா கிட்ட உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பமாக நம்ம இருக்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். அப்படி தான் நம்ம இருக்கணும். ஓகே, சரி.